Narayanam namaskritya naram chaiva narottamam devim saraswatim vyasam tadojjayamudirayet nashtaprayeshva bhatreshu nityam bhagavat sevaya bhavatyuttama shloke bhaktir bhavati naishtiki krishne swadhamopagate dharmajnanadibhis sah palau nashtadrishamesha udanarko dhunoditaham. This is Grantaraj Srimad Bhagavatam Canto 1, Chapter 17, Texts 8 and 9. இன்னைக்கு நம்ம படிக்கவிருக்கிற பாடம் கிரந்தராஜ ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 17 ஸ்லோகங்கள் 8, 9. And we can begin with text number 8. ஸ்லோகம் 8 படிக்கவிருக்கோம். Najatu kaudavendranam durdanda parirambhite bhutade nupatantyasmin vinate praninam shuchaham. மாதாஜி மொழிபெயர்ப்பு படிங்க 8வது ஸ்லோகத்துக்கு. சுலோச்சனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. குரு வம்சத்து அரசர்களின் கரங்களால் நன்கு பாதுகாக்கப்பட்டு வந்ததோர் ராஜ்யத்தில் கண்களில் கண்ணீருடன் நீ துக்கப்படுவதை இப்பொழுதுதான் முதன்முறையாக நான் காண்கிறேன். இன்று வரை பூமியில் உள்ள ஒருவரும் அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதே இல்லை. பொருளுரை. மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் உயிர்களை காப்பதுதான் ஓர் அரசாங்கத்தின் முதலும் முக்கியமான கடமையுமாகும். அரசாங்கம் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் இடையில் உயிரின் விஷயத்தில் வேற்றுமையை பாராட்டக்கூடாது. இக்கலியுகத்தில் அரசாங்கமே மிருகவதைக்குரிய நவீனமான ஏற்பாடுகள் செய்வதை காண்பதென்பது தூய ஆத்மா ஒருவருக்கு பயங்கரமான அனுபவமாகும். பரீட்சித்து மகாராஜன் எருதின் கண்களில் கண்ணீரை கண்டு வருந்தினார். மேலும் இதற்கு முன் நடக்காத இத்தகைய ஒரு சம்பவத்தை தனது நல்ல ராஜ்யத்தில் நடந்ததை கண்டு அவர் ஆச்சரியமும் அடைந்தார். உயிரை பொறுத்தவரை மனிதர்களும் மிருகங்களும் சமமாக பாதுகாக்கப்பட்டனர். இதுதான் இறைவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வழிமுறை ஆகும். ஹரே கிருஷ்ணா. I will speak from text number 8 and then we can go on to chant and discuss text number 9. நம்ம 8வது ஸ்லோகத்திலிருந்து பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகத்தை தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம். ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. மூகம் கரோதி வாசாலம் புங்கும் லங்ഘயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்தவ்ருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மத்கவீர் அபி கோபால ஸ்வீகுர்யாத் கிருபயா யதி ததைவாசாம் பயஹ பீத்வா ரிஷ்யேயுஸ்தத் பிரியாஜ்னாஹ. Sridhar Swami says, Dordandehi parirambhite parirambhidavat surakshite. Dordandai parirambhite means that they were protected as if embraced by the strong arms of the kings of the Kuru Vamsha. Dordanda parirambhite அப்படிங்கிற சொற்றொடருக்கு விளக்கம் அளிக்கையில் ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, அந்த அவர்கள் அனைவரும் அந்த குரு வம்சத்தின் மிக கடும் வலிமையான கரங்களால் காப்பாற்றப்பட்டவர்கள். தேஷுச்சோ அஸ்ருணி வினா அன்யேஷாம் அஸ்ருணி நானுபதந்தீதி கேதஹேதுத்வம் தர்ஷிதம். He says that no one's tears except for yours have ever been shed due to suffering. அவர் மேலும் சொல்றச்சே என்ன சொல்றாருன்னா, உனது கண்கள்ல மட்டும்தான் முதல் முறையா நான் இந்த மாதிரி நீர் தழும்புவதை பாக்குறேன், வேற யாருமே இந்த மாதிரி அழுதது கிடையாது இங்க. He feels pain on seeing this. இத பார்த்து அவர் ரொம்ப அவருக்கு இதே வலி ஏற்படுகிறது. Jiva Goswami has no commentary, but Vishwanath Chakravarti Thakur does. இந்த ஸ்லோகத்துக்கு ஜீவ கோஸ்வாமி எதுவும் விளக்கம் அளிக்கவில்லை. ஆனா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார். Tvayi eva rajani sati vayam evam dukhinah sampratam
samabhumeti ched tatra sanutapam satopam chaha najatuviti. He speaks this verse because she is saying that you may be the king now, but still we're suffering. Prabhu, who is saying this? She, you said. Yeah, I'm sorry. Well, the bull is speaking at this point. So he says, you may be the king, but still we're suffering. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் அளிக்கையில், நஜாத்து என்று ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் அளிக்கையில் முதலில் என்ன சொல்றாருன்னா, காளை வடிவத்தில் இருக்கும் தர்மர் என்ன கூறுகிறார்னா, நீங்கள் பரீட்சித் மகாராஜரை நோக்கி, நீங்கள் ராஜாவாக இருந்தா கூட இங்க நாங்க எல்லாம் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். And the king feels anutapa. He's regretful that the cow and bull have to suffer like this, and satopam. He's a little bit, his pride is hurt also. அதே போல அந்த அரசர் முதல்ல அனுதாபம், நம்ம அனுதாபம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய தமிழ்ல கூட உபயோகிப்போம். இந்த நிலையை கண்டு அனுதாபம் அடைகிறார். And he feels anutapa, and you said one more word, I didn't catch that. Satopam, fiery pride, Bhanu Swami translates. What does that mean, Prabhu? I think he means to say that he's feeling proud of his lineage and also angry that this reputation for protecting the citizens has been compromised now. இதன் மூலம் என்ன நடக்கிறதுனா, அவர் பரீட்சித் மகாராஜர் அனுதாபம் முதல்ல அடைகிறார். பசுவும் தர்மனினுடைய நிலையையும் பார்த்து அனுதாபம் அடைகிறார். இரண்டாவதாக அவருக்கு அவருடைய குல வம்சத்தின் பெருமை கண்டு பெருமை அடைகிறார். ஆனா அதே சமயத்துல அந்த குல வம்சம் இப்படி நாசமாகிறதே, குல பெருமை, வம்ச பெருமை நாசமாகிறதுன்றதை எண்ணி மிகவும் கோபமும் அடைகிறார். And he repeats otherwise the same things that Sridhar Swami has said. அதை தொடர்ந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் ஸ்ரீதர சுவாமி என்ன சொன்னாரோ அதையேதான் அவர் மீண்டும் தொடர்ந்து கூறுகிறார். So the king is astonished here, something like what each of us should actually feel when we witness the novelty of each increment of Kali Yuga's decadence. So இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, அரசர் மிகவும் வியப்படைந்தார். எப்படி வியப்படைந்தார்? இந்த மாதிரி கலியுகத்தின் ஆதிக்கம் தாக்கம் படிப்படியாக உயர்ந்து கொண்டிருப்பதை கண்டு அவர் ஒவ்வொரு படியிலும் அதனுடைய நம்மளும் அதே மாதிரி அதை கண்டு நம்ம வருந்த வேண்டும். You can't miss it. It's really obvious. இத நம்ம மறந்து போய் எங்கேயோ விட்டுட்டோம், தப்பு, இது நம்மளுடைய கவனத்தை தாண்டி போயிடுது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப பட்ட வெளியில தெரிந்த விஷயமாக இருக்கு. Especially in the last few years. நீங்க இப்ப சமீப காலத்துல பார்க்கலாம், கலியுகத்துடைய தாக்கம் பிரத்யேகமா பரிசுத்தமா இருக்கு. But residents of India know that it's a different country now than it was in the early 1990s. 1990ல இருந்து அதே நாடா, இந்திய நாடா இன்னைக்கு இருக்கு இல்ல அப்படிங்கறத இந்திய மக்கள் நிச்சயம் உணர்வார்கள். And those who are old enough also know that it's really different than it was in the 1970s. இதற்கும் வயது முதிர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறவர்கள் 1970 அந்த காலங்கள்ல பார்த்த அதே இந்திய நாடு இன்னைக்கு இல்ல அப்படிங்கறத நிச்சயம் எண்ணி வருந்துவார்கள். But since Kali Yuga is advancing everywhere, the same process is seen everywhere in the world. இது இந்தியால மட்டும் இந்த நிலை கிடையாது. கலியுகம்ங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி கொண்டே இருக்கிறதுனால உலக நிகழ்ச்சியே இப்படி, உலக சூழ்நிலையே இவ்வாறு மோசமாக இருப்பதை தான் நாம் காண்கிறோம். In 1975, no one had any idea such as identity theft. அதாவது 1975 காலங்கள், அந்த காலங்கள்ல நம்மளுடைய அடையாளத்தை கூட ஒருத்தங்க திருடி துர்பிரயோகம் செய்வாங்க அப்படிங்கறத பத்தி எண்ணி கூட பார்த்தது கிடையாது. No one could imagine such things as, for example, AIDS or SARS-CoV-2. இந்த எய்ட்ஸ் இல்ல இந்த சார்ஸ் நோய், அதை தொடர்ந்து வந்த இந்த கோவிட், இந்த மாதிரியான
நோய்கள்லாம் வரும்னு அவங்க எதிர்கூட பார்த்தது இல்ல. And certainly people would not be so boldly ambitious as to invade a neighboring country without any excuse other than his own pride. நிச்சயமாக இன்றைய தினம் நடக்கிறதுக்கு தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக அதனுடைய பெருமிதம் கொண்டு இன்னொரு நாட்டையே ஆக்கிரமித்து அந்த நாட்டை வந்து போருக்கு தொடுக்கிற மாதிரி சூழ்நிலையை அப்ப எதிர்கூட பார்த்திருக்க மாட்டாங்க. No one could imagine a riot in the US capital itself. Yes, bro. You were about to say something. And Americans are now addicted to Chinese fentanyl even more than the Punjabis are. Chinese? Fentanyl. Artificial opiates. Synthetic. நம்ம ஊர்ல இன்னைக்கு வேணா நம்ம நினைக்கலாம், இந்த பஞ்சாப் நாட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து மேலே வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பௌதீகமான வஸ்துக்கள் மீது அவ்வளவு இதா கொண்டிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்கு தான் வந்து ஆடம்பரம் இந்த இது. ஆனா இன்னைக்கு வந்து அமெரிக்கர்கள் சைனா நாட்டில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருள் மீதும் அவ்வளவு பற்றுதல் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு எண்ணி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. My mother of all people was astonished when Al-Qaeda attacked the World Trade Center. என்னுடைய அன்னை எப்போ வந்து ஒரு இந்த 2001 அந்த வருடத்துல அல் கைதா வந்து உலக வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால மிக பெரிய உலகத்திலே மிக உயர்ந்த கட்டிடத்தை தாக்கினார்கள். அதை கேட்ட உடனே என்னுடைய அன்னை அப்பொழுது வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கு ஆளானார். She didn't see it as a political struggle or even a religious campaign of any sort. அவங்க வந்து இது ஒரு பெரிய இது ஒரு அப்போ அவங்களுக்கு இது அரசியல் ரீதியாக செய்யப்பட்டது இல்ல, இது ஒரு மத கோட்பாடுகளுக்காக மத வரட்டு மதத்து கொள்கைகளுக்காக இதை அழித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிச்சு கூட அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. And she correctly processed it as the dishonesty that it is. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நிச்சயமே வந்து இது ஒரு போலித்தனமாக செய்யக்கூடிய இது ஒரு நாடகம் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. And she astonished me when she said, "I'm just glad that I won't be here." பிரபுவுடைய லிங்க் கட் ஆயிடுது. மத்தவங்களுக்கு தெரியறதா? ஓகே, சரிங்க, பாப்போம். பிரபு அவர் விருந்தாவனத்துல மதுரா பக்கத்துல இருக்கக்கூடிய விருந்தாவனத்துல இருக்கார். அதனால அங்க ஏதோ பவர் கட் ஆயிருக்கலாம். இது அடிக்கடி இது இந்த மீண்டும் அவரு வகுப்புல சேர்ந்துப்பார். Probably நீங்க வந்து you're sharing your Google Meet screen. I don't know if that's intentional or you want to share the text screen. Yeah, when Prabhu is speaking, I try to share his, okay. And then when he is speaking from the verse or any commentary, okay, I try to bring the screen with the text because it's there are ரெண்டு ஸ்கிரீன்ல இருக்கு. ரெண்டு ஸ்கிரீனையும் சேர்ந்து ஒரே சமயத்துல இங்க வந்து பிரசன்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணணும், இல்லைன்னா மற்ற ஸ்கிரீன் தெரியாது. Yes, bro. Hey, can you hear me? Yes. You were saying about your mother's experience on World Trade Center of dishonesty. Yeah. She was saying that she was glad that she would die before it gets even worse. அவங்க என்ன உண்மையா கடைசியில சொன்னாங்கன்னா, இது ரொம்ப மோசமடைறதுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுட்டா நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னு தான் அவங்க நினைக்க முடிஞ்சது. I never expected to hear such a thing from her. என்னுடைய கருத்துல என்னுடைய அன்னையிடம் இருந்து இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கருத்து நான் அந்த அளவுக்கான கருத்துக்களை நான் எதிர்பார்க்கல. So something like this, Raja Parikshit was astonished to see that in his own kingdom
the cow and bull are being neglected or mistreated even. இதே போல பரீட்சித் மகாராஜரும் தன்னுடைய ராஜ்யத்துல ஒரு பசுவையும் காளமாட்டையும் இந்த அளவுக்கு மோசமாக ஒருத்தர் நடத்துவாருங்கிறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. We can only feel his experience or empathize with his experience when we are first of all leading a sinless life. எப்போ நம்ம பரீட்சித் மகாராஜர் என்ன சொல்றாரு, இவர் ஏன் ஒரு பசுவும் காளை மாட்டுக்கும் இவ்வளவு வருந்துறார் அப்படிங்கறத நமக்கு எப்ப புரியும்னா, எப்ப நம்ம பாவகரமான வாழ்க்கையை துறந்து வாழ்றோமோ அப்பதான் நமக்கே அது உணர முடியும். Because only then can our hearts be purified by chanting Hare Krishna. அப்பொழுது அந்த பாவ வாழ்க்கையை நம்ம நிறுத்தினாதான் நம்மனால ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய இதயம் தூய்மை அடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. I mean fully purified. நான் என்ன சொல்ல வரேன்னா முழுக்க பரிசுத்தமாகிறதுக்கான வழிமுறை. And similarly we can only empathize with Maharaj Parikshit when our intellects and our minds are both sharpened by the Sambandha Gyan that's found throughout Srila Prabhupada's books. அதே போல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை எப்போ நம்ம படிச்சு அவர் நமக்கும் பகவானுக்கும் உள்ள இருக்கிற உறவு, அதைத்தான் சம்பந்த ஞானம்னு சொல்லுவோம். அந்த சம்பந்த ஞானத்தை பற்றி நமக்கு கொடுத்து அந்த ஞான ஒளி பெற்றால் ஒளியே நம்ம பரீட்சித் மகாராஜருடைய நிலை எப்படி இருந்தது, அவருடைய மன ரீதியாக புத்தி ரீதியாக நம்ம அதை உணர முடியும். With these conditions met, an entire lifetime filled with similar experience of astonishment at each incremental advance of the age of Kali, that should convince us that there's really no scope for trying to enjoy in this world forever. நம்ம இப்போ கலியுகத்துல படிப்படியா இந்த பிரச்சனைகள் கண்கூடாக பாக்குறோம் அதிகரிக்கிறத. அதே சமயத்துல இந்த மாதிரி புஸ்தகங்கள்ல படிக்கிறோம். இந்த புஸ்தகங்கள்ல படிச்சு இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ரொம்ப மோசமான சூழ்நிலை அப்படிங்கறத நம்ம பார்த்தால் ஒழிய இது ரெண்டையும் பார்த்தாதான் நம்மனால இன்னைக்கு I lost the last part. The point is that if our life is full of such revelations, then by the time we reach old age, we will be convinced that there's no hope for trying to live forever. Yes. So இந்த மாதிரி இந்த புஸ்தகங்களை படிக்கணும், இந்த மாதிரியான வரலாற்று சூழ்நிலைகளை உணரணும், இதெல்லாம் இப்படி நடந்தது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாதான், இதெல்லாம் உணர்ந்தாதான் நம்ம முதிர்ந்த காலத்துல குறைந்தபட்சம் முதிர்ந்த காலத்திலேயாவது நம்ம இந்த பௌதீக உலகில எந்த விதமான சந்தோஷத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்ள முடியும். Now in the next text, he continues, Ma saurabheyatra shucho yetu te vrashaladbhayam marodhiramba bhadram te khalana mahishastari. மாதாஜி, அந்த ஸ்லோகத்து இந்த 9வது ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கிறேன் பிரபுஜி. மொழிபெயர்ப்பு. சுரபி மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இழிகுல சூத்திரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய காரணமில்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும். பொருளுரை. பரீட்சித்து மகாராஜனை போன்ற தலைவரால் நாடு ஆளப்படும் போதுதான் பசுக்கள், எருதுகள் மற்றும் பிற மிருகங்கள் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு அளிப்பது சாத்தியமாகும். பரீட்சித்து மகாராஜன் பண்பாடுள்ள இரு பிறப்பேதிய சத்திரிய அரசர் என்பதால் அவர் பசுவை தாய் என்று அழைக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே வளர்க்கப்படும் ஆன்மீக உலகங்களில் உள்ள பசுக்களுக்கு சுரபி என்று பெயர். மக்களின் உருவாம்சங்கள் பகவானுடையதை போலவே உள்ளன. அதை போன்றுதான் இங்குள்ள பசுக்களும் ஆன்மீக உலகில் உள்ள சுரபி பசுக்களின் உருவம்சங்களை பெற்றுள்ளன. ஜட உலகில் மனித சமூகம் மக்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிக்கிறது. ஆனால் அற்புத உணவாகிய பாலை கொடுத்து மனிதனை காப்பாற்றக்கூடிய சுரபி வம்சத்தை பாதுகாப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. பசு, எருது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பரீட்சித்து மகாராஜனும் பாண்டவர்களும் நன்கு அறிந்திருந்தனர். பசுவதை செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கவும்
கொன்றுவிடவும் அவர்கள் தயாராக இருந்தனர். பக்தர்களாக உள்ள தலைவர்களும் பொருத்தமான சட்டங்களும் இல்லாததால் பசுவிற்கும் எருதிற்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுவதில்லை. மனித சமூகம் பசு மற்றும் எருதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து முக்கியமான இம்மிருகங்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இதனால் பசுக்களிடமும் பிராமணர்களிடமும் மிகவும் அன்பு கொண்டவரான, அதாவது கோபிராமண ஹிதாய பகவான் நம்மிடம் திருப்தி அடைந்து நமக்கு உண்மையான அமைதியை அளிப்பார். ஹரே கிருஷ்ணா. So first and foremost, Srila Prabhupada mentions that you cannot actually give proper protection to cows and bulls unless you have a good government. பிரபுபாதர் முதல்ல என்ன சொல்றார், ஒரு சிறந்த அரசு இல்லாத பட்சத்தில் அது வரைக்கும் பசுக்களுக்கும் சரி எருதுகளுக்கும் சரி மற்ற மிருகங்களுக்கும் சரி நம்மனால பாதுகாப்பு அளிப்பது என்பது சாத்தியமே இல்லை. And that's another way of saying that it's absolutely required to privilege the principles of Varnashram society and live by them. அப்ப இது என்னன்னா, இது வேற விதமா என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வர்ணாசிரம தர்மத்தில் சமுதாயத்திற்கென்றே வழங்கப்பட்ட வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை ஏற்று வாழ்வது என்பது இன்றியமையாதது ஆகும். In fact, the reason we have such decadence going on nowadays is because people are prepared to dispense with Varnashram dharma. Not important. நம்ம இன்னைக்கு சந்திக்கிற எல்லா விதமான இன்னல்களும் சொல்லா துயரங்களும் காரணம் என்ன? மக்கள் வர்ணாசிரம தர்மத்தை முழுமையாக நிராகரித்து விட்டார்கள். There are only two things. If it's not dharma, then it must necessarily be adharma. தர்மம் என்று ஒன்று இல்லைனா அது அதர்மமாக தான் இருக்க முடியும். And a person who is sinful or adharmic is prepared to do anything to attain his own sinful ends. தர்மத்தை கடைபிடிக்காதவன் பாவங்களை செய்யக்கூடிய பாவியாவான். அதனால அவன் எந்த விதமான பாவ செயல்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான். So Maharaj Parikshit addresses the cow as mother. இங்க நம்ம முதல்ல கத்துக்க வேண்டியது, மகாராஜர் பரீட்சித் பசுவை தாய் என்று அழைக்கிறார். This is something we find in the commentary by Vallabhacharya. வேற ஒரு வர்ணனையாளரான வல்லபாச்சாரியார் அவருடைய வர்ணனையில நம்ம இதை பார்க்க முடியாது. Heyamba sarvadatva dugdha panat matritvam snehenava te bhadram madagamamam tava kalyanam ityartha. So he says that he's addressing the cow now as mother, either because he's conscious of the fact that he's received so much milk from her, or out of affection for his mother. வல்லபாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, இங்க பரீட்சித் மகாராஜர் ஏன் பசு அன்னை என்று அழைத்தார்? ரெண்டு காரணம். ஒண்ணு ஏராளமாக போதுமான அளவு, அதற்கும் அளவுக்கு அதிகமாக அந்த பசுவிடம் இருந்து பாலை பருந்தியதுனால ஒண்ணு. இன்னொரு காரணம், பொதுவாகவே அவருக்கு பசு மேல அன்னை மேல இருக்கக்கூடிய பாசம், அதனால அவர் அழைத்தார் என்று சொல்றார். And he says, with my arrival, Bhadram te, you have auspiciousness, Kalyanam. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வர்ணனையாளர் வல்லபாச்சாரியார் பரீட்சித் மகாராஜர் பசுவிடம் சொல்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப நான் வந்தாச்சு, என்னுடைய வருகையினால உங்களுக்கு எல்லா விதமான மங்களகரமான சூழ்நிலை உண்டாகும். Sridhar Swami says that having spoken in this way, he spoke yet again to the lamenting cow. ஸ்ரீதர சுவாமி இதுக்கு வர்ணனை அளிக்கும் பொழுது இதே மாதிரிதான் அவர் சொன்ன மாதிரியே சொன்னார். இந்த மாதிரி பேசிய பின்னர் மேலும் அவர் பசுவிடம் இந்த சூழ்நிலை கண்டு வருந்தினார். Desist from crying while I'm alive as chastiser, you will only have auspiciousness. Don't worry. அவங்க பரீட்சித் மகாராஜர் கண்ணீர் சிந்தியவாறே பசுவிடம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களை நான் இந்த நபர்களை தண்டிப்பேன், அதனால உங்களுக்கு எல்லா விதமான பத்திரமும் அளிக்கப்படும், கவலைப்படாதீங்க. And Bhosurahe putra mashucha, he says to the bull, don't worry. அதே மாதிரி காளமாட்டை பார்த்து அவர் சொல்றது, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். Just like Krishna says mashucha to us.
அதே வார்த்தை கிருஷ்ணர் நமக்கு வந்து மா சூச்சக அப்படின்னு சொல்றார், கவலைப்படாதே அப்படின்னு நம்மகிட்ட சொல்ற மாதிரியே அவர் வந்து பசுவிடம் காளையிடம் பரீட்சித் மகாராஜர் சொன்னார். Vishwanath Chakravarti Thakur writes, Nanvalikam iti swam iti rudantim gam darshayantam vrisham shashvasamaha ho surave putra mashuchamashocha bhayam vyetu iti adhunairemam hanmiti bhavaha gam pratyaha meti mayi jivati sati. So this means that having spoken to console this bull, who was showing the weeping cow his miserable condition, he said, "O son of Surabhi." பரீட்சித் மகாராஜர் வந்து இப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இதுக்கு வர்ணனை விளக்கம் அளிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பரீட்சித் மகாராஜர் காளமாட்டை வந்து சுரபியின் மகனே என்று அழைக்கிறார். Don't be afraid, don't lament. கவலைப்படாதே, பயப்படாதே. And then to the cow he says, "Mai shastari, as long as I'm in power, you're not going to have any problems." மீண்டும் பசுவை நோக்கி பசுவை பார்த்து சொல்றார், நான் இந்த ஆட்சியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது, கவலைப்படாதீங்க. Now Vamshitara Acharya, minor commentary on the Bhagavatam, he also points out that Raja Parikshit was breathing heavily as he said this. வம்சிதர ஆச்சாரியர் வந்து இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, வந்து இந்த மாதிரி பசுவையும் காளமாட்டையும் பேசும் பொழுது பரீட்சித் மகாராஜர் தொடர்ந்து பெரும் மூச்சு விட்டுக்கிட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கறத சொல்றாரு. And like others, he's also pointing out that the king was ready to kill anyone who attempted to mistreat these cows and bulls again. மற்ற ஆச்சாரியர்கள் கூறியவாறே இவரும் என்ன சொல்றாருன்னா, பரீட்சித் மகாராஜரும் யார் இந்த பசுக்களுக்கும் காளை மாட்டுக்கும் இன்னல் விளைவிக்கிறார்களோ அவர்களை கொல்றதுக்கு கூட பரீட்சித் மகாராஜர் தயாராக இருந்தார். This is why Srila Prabhupada similarly mentions this in his purport. இததான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில இத சொல்றார். Viraraghavacharya says that the word kalanam here used in this verse means duratmas, people who are spiritually retarded. வீரராகவாச்சாரியார் இதுக்கு வந்து விளக்கம் அளிக்கையில் இந்த ஒரு வார்த்தை கலானாம் அப்படிங்கிற வார்த்தை ஆன்மீக அறிவுல மிக கீழ்த்தங்கி பின்தங்கி இருப்பவர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. Actually, kala is also used in the 5th canto, we know from Prahlad Maharaj. பிரஹ்லாத் மகாராஜரும் கலா அப்படிங்கிற வார்த்தையை 5வது ஸ்கந்தத்துல உபயோகிக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். நமக்கு Swastiyastu vishvasya kala prasidatam, may all these rascals be pacified. அதாவது அவர் அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த அசுரர்களை போல இந்த அயோக்கியர்கள் எல்லாம் கொஞ்சம் திருப்தி அடையட்டும் அப்படின்னு வேண்டார். God knows there are enough rascals in the world. பகவானுக்கு தான் தெரியும் எத்தனை அயோக்கியர்கள் இந்த நாட்டுல இருக்காங்கன்னு. We also know. நமக்கும் தெரியும். Maybe we're rascals ourselves. என்ன சொல்ல போனா நம்மளும் வந்து அந்த அயோக்கியர்களுக்குள்ள சேர்ந்தவர்கள் தான். Now I'm going to share the positive alternative from Bilva Mangala Thakur. நான் இப்ப வந்து ஆனா இதுக்கு ஒரு நல்ல வழி என்ன, விடிவு காலம் உண்டா அப்படிங்கறத பத்தி வில்வமங்கல டாக்கூர் சொல்றத பத்தி சொல்ல போறேன். Prabhata kale varaballavoka gorakshanartham shritavetra dandaha akarayama suranantamadyam govinda damodara madhaveti. At daybreak, throngs of Krishna's wonderful cowherd boyfriends arrived at the gate with their sticks in hand, ready to protect the cows. எப்போ விடிஞ்சதோ விடியற் காலையில விடிய உடனடியாக கிருஷ்ணருடைய அரண்மனை வாசல்ல அவருடைய கோப்பர் நண்பர்கள் எல்லாருமே கையில குச்சியையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் பசுக்களை பராமரிப்பதற்காக, மேய்ப்பதற்காக, அதை காப்பதற்காக அவர்கள் தயாரானார்கள். And they addressed the unlimited personality of Godhead as Govinda, Damodar, Madhava. அந்த மிக பரம்பொருளான பகவான் கிருஷ்ணர் அவங்க எப்படி கூப்பிட்டாங்க? கோவிந்தா, தாமோதரா, மாதவா அப்படின்னு அழைத்தார்கள். In other words, now that Krishna has awakened and readied himself for the day, all of his best friends have arrived and he's eager for his next ecstatic pastime.
அப்படின்னா இதுல இத சுருக்கமா சொல்லணும்னா, கிருஷ்ணர் உறக்கத்திலிருந்து கண் விழித்தார். விடியற் காலையில அவருடைய நண்பர்கள் எல்லாம் தயாராக வந்து வாசல்ல நின்னுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அடுத்த லீலையை புரிவதற்கு ஆயத்தமாக தயாராக இருந்தார். Waking up Krishna is an ecstatic pastime for those in Vatsalya rasa. பெற்றோர்கள் அப்படிங்கிற முறையில பகவானிடம் வாத்சல்ய ராசத்தை கொண்டுள்ள பக்தர்களுக்கு பகவானை எழுப்புவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுப்பது. And taking out the cows is an ecstatic pastime for those in Sakya rasa. பசுக்களை வந்து மேய்க்கிறதுக்கு வெளியில கூட்டிட்டு போறது, பகவானோட செல்வது நண்பர்களாக இருக்கும் பக்தர்கள், சாக்கிய ரசத்தில் இருக்கும் பக்தர்களுக்கு மிக பேரானந்தத்தை கொடுப்பதாகும். So taking his tiffin along with his flute, this delightfully brazen Krishna, he scurries with his friends from door to door and loudly shouts, "Let the cow out!" பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றார்? எழுந்த உடனே அம்மா கிட்ட இருந்து தன்னுடைய டிஃபன் டப்பால மதிய உணவு எல்லா உணவையும் வந்து பேக் பண்ணி அதை எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு ஒவ்வொரு வீடு வாசல்லையும் போய் ஒவ்வொரு கோபர்கள்கிட்டையும் சொல்றார், பசுக்களை முதல்ல வெளியில விடுங்க. So according to Shvetashvatara Upanishad and other Shruti mantras, the Supreme has actually nothing to do. Natasya karyam karam cha vidyate. ஸ்வேதாஸ்வத உபனிஷத் அப்படிங்கிற வேத மந்திரம், ஸ்ருதி மந்திரத்தை பார்த்தா அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த பரம்பொருளான பகவானுக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. And by his various multi-potencies, whatever he could wish for is automatically supplied. ஏன் அவர் ஏதாவது அவர் சிந்தனை கொண்டு மனதுல நினைத்தாலே அவருடைய சக்திகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க நேரா அவர்கிட்ட ஆயத்தமாக அவருக்கு சேவை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறபடி எல்லாமே அடைய முடியும். That means unlike all of us, Krishna is free to devote his full time to whatever he wants. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள மாதிரி இல்ல கிருஷ்ணர் கிட்ட ஏராளமான காலம் இருக்கு. முழு நேரம் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு அவர் அத்தனை காலத்தையும் அவரால செலவழிக்க முடியும். So how does the Supreme Personality of Godhead want to spend his time? So அப்போ பகவான், பரம புருஷ பகவான் எவ்வாறாக தமது காலத்தை கழிப்பு ஆகணும் அப்படின்னு அவரு என்றாருன்னு நினைக்கிறீங்க? His only program is to serve his devotees. That is his only project. அவருடைய ஒரே வேலை என்ன? அவருடைய பக்தர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவர் வந்து வேலையா வச்சிருக்கார். And his devotees are in so many different kinds of devotees. அவருடைய பக்தர்கள்னு சொன்னா பல ரூபங்கள்ல பல விதத்துல இருக்காங்க. அது பலவிதமான இருக்காங்க. Cowherd boys, the gopis, the Yamuna, Tulsi Rani, the cows themselves, they're all devotees. கோபியர்கள், துளசி மகாராணி, துளசி மற்றும் யமுனை, அப்புறம் பார்த்தா அந்த விதத்துல பசுக்கள் எல்லாமே அவருடைய பக்தர்கள் தான். Even Krishna's spiritual planet is actually not known so much as Krishna Loka as much as Goloka. He names it after his cows. ஏன் ஆன்மீக உலகம் பல உலகங்கள் இருக்கு. அந்த பல உலகங்கள்ல குறிப்பா கிருஷ்ணருடைய லோகம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணலோகம்னு பேர் கிடையாது, அதுக்கு பேரு கோலோகம். அது பசுவின் பின்னர் தான் அவர் அந்த பேரை வச்சிருக்காரு. And there he's engaged in protecting cows just to please another devotee, Nanda Maharaj. அந்த உலகத்துல, ஆன்மீக உலகத்துல, கோலோகத்துல கிருஷ்ணர் என்ன செஞ்சுட்டு இருக்கார்? பசுக்களை பராமரித்து பசுக்களை பாதுகாக்கிறதுலேயேதான் அவர் ஆயத்தமாக குறிப்பாக இருக்கிறார். அதன் மூலம் இன்னொரு பக்தரை திருப்தி செய்கிறார். அந்த பக்தர் யார்? அவருடைய தந்தையான நந்த மகாராஜம். Now, in the Srimad Bhagavatam, 10th canto, chapter 8, text number 16, Srila Prabhupada comments. Yes, sir. 10:8:16. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் ஸ்லோகம் 16. Srila Prabhupada said in Vrajatam, Krishna's first business is to provide all comforts to the Brahmins and the cows. இங்க என்ன சொல்றார் பிரபுபாத?
கிருஷ்ணருடைய முதல் கடமையாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிராமணர்களுக்கும் பசுவிற்கும் எல்லா விதமான பாதுகாப்பை அளிப்பதையே அவருடைய முக்கிய காரியமாக கருதுகிறார். And then he adds, in fact, comfort for the Brahmins is secondary. Comfort for the cows is his first concern. அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, பிராமணர்களை காப்பாது கூட இரண்டாம் பட்சம் தான். ஆனா முதலாக இருப்பது அவர் பசுக்களுக்கு எல்லா விதமான வசதிகளை செய்வதிலேயே குறிப்பாக இருக்கிறார். So Krishna not only personally engages in protecting cows, but he engages his devotees also, in other devotees, in protecting and serving the cows as well. கிருஷ்ணர் தாம் மட்டும் பசுக்களை பராமரிக்கிறார்னு கிடையாது, அவருடைய பக்தர்கள் அனைவரையும் அந்த பசு பராமரிப்பிலேயே ஈடுபடுத்தி எல்லா விதமான பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் பாதுகாப்பளிக்கிறார். I've actually seen in Chennai and other places that people are so dull-headed that the cows are wandering in the streets every day trying to find something to eat in the garbage dumpsters. நான் சென்னையிலயும் பார்த்திருக்கேன், அது மாதிரி பல இடங்கள்ல இந்தியால பார்த்திருக்கேன். பசுக்கள் வீதியா ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்காதான்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த பசுக்கள் எல்லா விதமான குப்பை தொட்டியை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே உணர மாட்டேங்கிறார்கள். And these empty-headed householders who don't seem to notice the cows, they also don't think twice about taking all their vegetable peels and excess prasadam that no one can eat and just throwing it away. இவங்க எவ்வளவு முட்டாள்களாக இருக்காங்கன்னா, பசுக்கள் அப்படி சுத்துறத பத்தி யோசிச்சு கூட பாக்குறது இல்ல. அவங்க காய்கறிகள் எல்லாம் நறுக்குறாங்க, அதுல நிறைய சீவுறாங்க, தோல் சீவி போட்டுறாங்க. அப்புறம் யாருமே சாப்பிடாத உணவு குப்பை தொட்டியில தூக்கி அந்த குப்பையில தான் எறிகிறாங்க. ஆனா பசுக்களுக்கு தரலாமே அப்படிங்கிறது யோசனையே பண்றது இல்ல. This is practical. You could be earning so much punya by personally serving the cows with all this prasadam that is excess. உண்மையில என்னன்னா, இந்த காய்கறி தோலை தூக்கி போடுறோம், இந்த மிச்சம் பிரசாதத்தை வச்சே நம்ம பசுக்களுக்கு கொடுத்தோம்னா அந்த பசு தினம் வரும். அந்த பசுக்களுக்கு கொடுக்கறது மூலமாவே நமக்கு எல்லா விதமான புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. But instead they let their mother wander on the street eating out of garbage cans. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தாயை வீதி தோறும் சுத்த விட்டு குப்பை தொட்டில இருந்து சாப்பிடுறதுக்கு அவங்க அதை பத்தி கவனிக்காம அலட்சியப்படுத்துறாங்க. So Krishna sets a transcendental example for all of us who how to follow Sanatana Dharma. அதனால கிருஷ்ணர் இந்த சனாதன தர்மத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும்னு நமக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்காக அவரே தெய்வீக உதாரணமாக திகழ்கிறார். In Srimad Bhagavatam 10:5-20, Srila Prabhupada comments. இதே இன்னொரு 5வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயத்துல ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்லோகம் 20ல என்ன சொல்றாருன்னா, Balaram represents plowing the land for agriculture and therefore always carries a plow. Balaramar, Prabhu, you said shloka 20, right? 20, yeah, 10:5-20. இங்க பாருங்க, பலராமர் ஏன் கையில கலப்பைய அவருடைய ஆபரணமாக கலப்பை கையில இருக்கு? ஏன்னா எப்பொழுதும் அவர் வயலை உழுது விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை பிரதிநிதிப்பதற்காக இருக்கிறார். Whereas Krishna tends cows and therefore he carries a flute in his hand. அவர் பலராமர் காளமாட்டை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவர் கையில கலப்பை இருக்கு, அதனால அந்த கலப்பை அதை குறிக்கிறது. அதே போல கிருஷ்ணர் கையில இருக்கிற புல்லாங்குழல் எதை குறிக்கிறது? கிருஷ்ணர் எப்பொழுதுமே பசுக்களை பாதுகாப்பார், ஆனா பசுக்களுக்காக அந்த புல்லாங்குழல் வச்சிருக்கார். Thus the two brothers represent Krishi Rakshya and Go Rakshya. யாராவது கிருஷி ரக்ஷா கோ ரக்ஷா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைச்சா கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்தா இப்படி புரிஞ்சுக்கலாம். The means of human society is Visha, primarily agriculture and business of distributing agricultural products. வாழ்க்கையின் முக்கியமானது என்ன அப்படின்னா, பௌதீக வாழ்க்கையில விஷயம்னா அந்த பசுக்கு கிருஷிகளை விவசாயம் செஞ்சு
அந்த விவசாயத்துல உண்டுபடுத்துற தானியங்களை எல்லாருக்கும் கொடுக்கிறது தான் முக்கியமான பயன், வாழ்க்கையின் பயன். And people thus engaged are called Vaishyas. அப்படிப்பட்ட அந்த விஷயத்துல இருக்கிறவங்க, அதுல ஈடுபடுறவங்களுக்கு பேரு வைஷ்யர்கள். And Srila Prabhupada further says in Srimad Bhagavatam 3:6-32. மேலும் பிரபுபாதனுடைய 3வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்தை பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். Industry is an artificial means of livelihood. தொழிற்சாலை என்பது செயற்கையான வாழ்க்கை வாழும் முறை. And large-scale industry especially is the source of all the problems of society. மிக மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய தொழிற்சாலை, உலக அளவாக இருக்கக்கூடிய தொழிற்சாலை தான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூலமாக திகழ்கிறது. You cannot eat computer microchips. கம்ப்யூட்டர்ல சாப்பிட முடியுமா? கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மைக்ரோ சிப்புகளை நம்மளால சாப்பிட முடியுமா? Nobody makes pongal out of SIM cards. நம்ம சிம் கார்டை வச்சுக்கிட்டு பொங்க முடியுமா, வைக்க முடியுமா? Simple agriculture and service to cows are the basis of a truly human civilization. உண்மையான மனித சமுதாயம்னா அதுல மிக மிக எளிய முறையில் பசுக்களை பராமரித்து அவற்றின் மூலம் வாழும் வாழ்க்கை தான் மனித சமுதாயத்திற்கான வாழ்க்கை முறை. And cow protection is the basis of varnashram social practice. இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சமுதாய கொள்கைகள், கோட்பாடுகள் அதற்கு ஆணித்தனமான மூலமாக இருப்பது பசு பராமரிப்பு. Srila Prabhupada explicitly asked his followers to implement his instructions about varnashram and strongly urged them to apply agrarian economics combined with cow protection. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய புஸ்தகங்களும் சரி, அவருடைய பின்தொடரும் சீடர்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான கோட்பாடு, கட்டளை என்ன விதித்தார்னா, வர்ணாசிரமத்தை நிலைநாட்டி அதன் மூலம் வயல் சார்ந்த பொருளாதாரத்தை நிலைநாட்டி பசுக்களை பராமரித்து வாழ்வதே அவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருந்தார். On May 27th, 1977, Srila Prabhupada said, மே மாதம் 27ஆம் தேதி 1977ஆம் வருடத்தில் பிரபுபாதர் கூறிய வாக்கியம் ஒன்று என்ன? How they were happy, the inhabitants of Vrindavan, with Krishna and living and cows. கிருஷ்ணரோட வாழ்ந்த அந்த விருந்தாவன வாசிகள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தார்கள்? That I want to introduce. அந்த வழிமுறையை தான் நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். At any cost, do it. அதாவது எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, எந்த விதத்திலேயாவது இதை நீங்க நிலைநாட்டணும். Don't bother about big buildings. It's not required. பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறதுல கவனம் செலுத்தாதீர்கள், அது தேவையே இல்லை. Useless waste of time. இது எல்லாமே ஒரு பிரயோஜனமும் அளிக்காத கால விநியோகம். Produce. மீண்டும் மீண்டும் தானியங்களை உற்பத்தி செய்ய. Make the whole field green. நிலம் முழுக்க பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி செய்யுங்க. Then the whole economic question is solved. இப்படி செஞ்சீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். Then you eat sumptuously. நீங்க இதன் மூலம் மிக வயிறு ரொம்ப சாப்பிடலாம். The animal is happy. மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Even the animal doesn't give milk. Let them eat and pass stool and urine. இந்த பசு மாடுகள் பால் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த புல்ல சாப்பிட்டு அதனுடைய மூத்திரத்திலும் சாணமும் கொடுக்கட்டுமே. So that is beneficial. After all, eating, they will pass stool. That is beneficial. Not that simply milk is beneficial. பசுக்களை பொறுத்தவரை வெறும் பால் மட்டும் பிரயோஜனம்னு இல்ல, அதுகள் கொடுக்கும் சாணம் கூட நமக்கு பிரயோஜனம் தான், மிக மிக விதத்துல நமக்கு பயனை அளிக்கும். Even the stool is beneficial. அவர் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இந்த மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாணம், அது கூட பசுவினுடைய சாணம் மிகவும் விலை மதிப்பட்டது.
Therefore, I'm asking so much here. Farm, 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 farm. அதனாலதான் வயலை சார்ந்து வயலை சார்ந்தே வாழுங்கள்னு நான் அடிக்கடி மிக மிக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். This is not my program, it's Krishna's program. இது என்னுடைய திட்டம் கிடையாது, பிரபுபா இது கிருஷ்ணருடைய திட்டம். Annad bhavanti bhutani. Annad bhavanti bhutani. அதாவது you want me to translate? Yeah, go ahead. மழை மூலமா அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம் தானியங்கள் தேவை. Produce greenness everywhere. இதன் மூலம் பச்சை பசேல் என்று பயிர்களை எல்லா இடத்திலையும் உற்பத்தி செய்யுங்க. Not this motor car civilization. இந்த காரு பஸ்ன்னு இருக்கக்கூடிய மோட்டார் கார் சமுதாயத்தை பெருக்காதீங்க. Now, a few months after speaking these instructions, Srila Prabhupada actually tangibly demonstrated his own commitment to this. இவர் வெறும் இது மட்டும் வெறும் இந்த உபன்யாசம் கொடுத்தாரு அவருடைய சீடர்களுக்கு. ஆனா அதோட இல்லாம அத அவர் செஞ்சும் காமிச்சார் கொஞ்சம் மாதங்கள்லே. Just after a few months after speaking these instructions, and despite his failing health, Srila Prabhupada decided to go and visit his farm project, Gita Nagari farm project in Pennsylvania, USA, explicitly to encourage nascent developments in Varnashram that he'd begun there. இந்த உபதேசங்களை கொடுத்த ஒரு சில மாதங்கள் பின்னரே அந்த சமயத்துல அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் அவர் பென்சில்வேனியா அமெரிக்கால இருக்கக்கூடிய பென்சில்வேனியா அப்படிங்கிற நகரத்துல பக்கத்துல இருந்த கீதா நகரின்னு ஒரு மிகப்பெரிய வயலை சார்ந்து இருந்த பக்தர்கள் பராமரித்து வந்த வயற்காடு இருந்தது. அந்த வயல் சார்ந்த சமுதாயத்திற்கு சென்று பக்தர்களை இந்த மாதிரியான பொருட்களை உபயோகித்து உற்பத்தி செய்து அதன் மூலம் வாழணும் அப்படிங்கறத ஊக்குவிக்கிறதுக்காக அவர் அங்க தாமாகவே சென்றார். Hey, do you know there's only one thing that stopped Srila Prabhupada from doing that? Do you know what it is? ஆனா அதுல ஒரே ஒரு தடை தான் இருந்தது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? He left his body. அவர் இத முழுசா நிலைநாட்டுறதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய உடலை துறக்க நிர்பந்தமாயிற்று. So this thing Srila Prabhupada told us, this is the remaining 50% of his mission. We have to do this. அதத்தான் பிரபுபாதர் சொல்றார். அவர் அவர்னால செய்ய முடியாதது எதுவும் இல்ல. ஆனா நமக்காக அவர் விட்டு வைத்தது மீதி இந்த செயல். இதை 50% இது அவர் செய்ய வேண்டிய செயல்னு நமக்கு சொல்லியிருக்கார். But it has to be done intelligently and with government support. That's the hard part. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா ரொம்ப அறிவு கூர்ந்து நம்ம செய்யணும். அரசாங்கத்தோட உதவியோட தான் இதை செய்யணும். So Srila Prabhupada, Krishna says in Bhagavad Gita itself that by upholding dharma one can sustain mature Krishna consciousness with minimal obstructions. கிருஷ்ணரை கூறுவதை போலவே பிரபுபாதரும் சரி கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்லியிருக்கார், தர்மத்தை பாதுகாப்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் கிருஷ்ண பக்தியில மிக எளிதாக முன்னேற முடியும்னு. And human beings are intelligent enough to live simply as directed by Shastra. சாஸ்திரத்துல கொடுத்த விதிமுறைகளை ஏற்று மிக எளிதாக வாழ்வது என்பது மனிதர்களுக்கு மிக எளிதானது கூட. The godless, artificial, and materialistic monoculture now dominating global economic and political affairs may seem to be unprecedentedly powerful, but it isn't. இந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய கடவுள் உணர்வே இல்லாத தொழிற்சாலையை நம்பி மிக மிக நவீன விதத்துல அனைத்தையும் நடத்தி விடுகிறதை போல தோன்றும் இந்த சமுதாயத்தை வெல்வது என்பது ரொம்ப கடினம், சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லை. And this drive to dominate nature is nothing really new. உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இயற்கையை முழுக்க அழிச்சு அதை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர மாதிரி மக்கள் நடந்துக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு புதிதான விஷயம் கிடையாது.
what kind of things do we do to dominate material nature? பௌதீக இயற்கையை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நம்ம எந்த விதத்துல செயல்படுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. We genetically modify plants and even species. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பௌதீக இயற்கை மீது நம்ம சக்தியை காட்டணுங்கிறதுக்காக எல்லா விதமான பயிர்களையும் செடிகளையும் அதனுடைய ஜீன்ஸை கூட மாத்துறதுக்கு, உயிர்களுடைய ஜீன்ஸை கூட மாத்துறதுக்கு, மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன்ஸை கூட மாத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம். We invent and release diseases in order to capitalize on medicinal cures or so-called cures. மருந்துகளை, பெயரளவுல மருந்துகளை, வியாதிகளை குணப்படுத்தும் மருந்துகளை விற்பதற்காக வியாதிகளை நம்ம உண்டுபடுத்தி சமுதாயத்துல அதை பரப்புறோம். We technologically monitor entire populations and suppress those who don't fulfill our wishes. நம்மளுடைய விருப்பத்தை யாரு கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ அப்படிங்கறத நம்ம அவங்க மீதுல அவங்க நம்ம விருப்பத்தை அவங்களுக்கு திணிக்கணுங்கிறதுக்காக இந்த தொழில்நுட்ப கலைகளை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அதன் மூலம் அவங்களை கண்காணிக்கிறோம். We enable transnational corporate subsidization of governments. அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துற அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியில நம்ம பிரச்சனைகளை உண்டுபடுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறோம். There's nothing here that Ravana, Hiranyakashipu and other demons didn't try but fail at. இப்போ இந்த மாதிரியான செயல்களை So, although a highly vocal minority currently attempts to erase traditional culture and values in order to abuse the world's remaining resources, we have to recognize that the great deficiency of this attempt. Sorry, Prabhu, I lost a momentary glitch. Can you say the last part? Yeah, a highly vocal minority currently attempts to monopolize or erase traditional culture and values in order to exploit whatever resources remain. என்ன நம்ம கிட்ட இருக்கிறத எப்படியாவது உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நவீன ரீதியாக என்னென்னமோ விதத்துல நம்ம பற்றாக்குறைய குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். Those under the insidious influence of rampant commercialism and its accessory mass media should recognize that there's a great socio-economic deficiency in this. அப்படியே இருந்தா கூட இன்னைக்கு இந்த நவீன சோசியல் மீடியா மூலம் இதன் மூலம் பல விதத்துல நம்ம எதோ பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கிறோம். ஆனா இது இந்த பிரச்சனைகள் தீராத பிரச்சனை அப்படிங்கறத இந்த பொதுவான மக்கள் உணர்வது அவசியம். And that there's spiritual stagnation or downright dishonesty at its core. அதுவும் அல்லாம இங்க இருக்கிறது ஆன்மீக ரீதியாக நம்ம வளர்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க மொத்தமா இருக்கிறது பூரா பித்தலாட்டம் அப்படிங்கறதையும் அவங்க உணரணும். So we don't want to be complicit in the reactions that this will necessarily produce. இதனால நம்ம ரொம்ப நம்ம எதுவுமே செய்யாம நம்ம தன் நாப்புல எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கவும் கூடாது. Krishna wants that we live simply and protect his cows. கிருஷ்ணருக்கு என்ன நம்ம கிட்ட இருந்து வேண்டார், அவருக்கு என்ன தேவை? நம்ம பசுக்களை பராமரிக்கணும், அந்த பசுக்களை பராமரித்து எளிதான முறையில வாழணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணனுடைய விருப்பம். In Srimad Bhagavatam 11.11.43, Krishna personally instructs Uddhava to worship him within the cows. ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 43வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இதத்தான் சொல்றார் உத்தவருக்கு. We do this by offering them at least something to eat. Is it 43, Prabhu, you said? Yes, 43. Yes, Prabhu. Yeah, I missed the last part. Please, can you repeat?
So Krishna personally instructs Uddhava to worship him in the form of cows by offering them fresh grass to eat. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா உத்தவர்கிட்ட பசுவோட ரூபத்துல என்னை நீ வழிபடு, அதன் மூலம் பசுக்களுக்கு நீ இந்த பசும் புற்களை அதை அளிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. Srila Prabhupada writes in Srimad Bhagavatam 6.7.24. மேலும் பிரபுபாதர் ஆறாவது ஸ்கந்தத்துல, one who worships Govinda must satisfy him by worshipping the Brahmins and cows. யார் ஒருத்தர் கோவிந்தரை வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிச்சயம் பசுக்களையும் பிராமணர்களையும். If the government worships the Brahmins and the cows, it is never defeated anywhere. அவர் என்ன சொல்றார், எப்பொழுது ஒரு அரசாங்கம் பிராமணர்களையோ பசுக்களையோ வழிபடுகிறதோ அப்பொழுது அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. Otherwise it must always be defeated and அவ்வாறு செய்யவில்லைனா எல்லா இடங்களிலும் அது தோல்வியை தான் தழுவும். So this is the real responsibility of government, any government, even ISKCON government. ISKCON governmentum சரி, ISKCONல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அரசாங்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, உலக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடமை பசுக்களை பராமரிப்பதே. And it's the responsibility of ISKCON devotees to somehow encourage all governments to adopt these principles. ISKCONல இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உலக அரசாங்கத்துல எப்படியாவது இந்த பசுக்களை பராமரிக்கும் இதை பரப்பணும், பிரச்சாரம் செய்து அவர்களிடம் இதை எடுத்து கூற வேண்டும். How do we do this? இதை எப்படி நம்ம செய்ய போறோம்? We do this by prasadam distribution, by Harinama Sankirtan, and by book distribution. எப்படி செய்வோம்னா, பிரசாதத்தை முதல்ல விநியோகம் பண்ணணும், புஸ்தகங்களை விநியோகம் பண்ணணும், மேலும் ஹரிநாமத்தை எல்லா இடத்திலும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அனைவரிடமும் பிரச்சாரம் செய்து அவர்களை உச்சரிக்க ஊக்குவிக்க வேண்டும். If someone suggests this in the General Assembly Hall of the United Nations, he will be quickly escorted out of the building. நம்ம இந்த மூன்று விஷயங்களை போய் ஐக்கிய சபையில, ஐக்கிய மாநாடு அப்படிங்கிற சபையில போய் நம்ம யாராவது சொன்னோம்னா முதல்ல நமக்கு வெளியில தள்ளிடுவாங்க. People have become so faithless that they cannot take such a simplistic process so seriously. ஏன்னா இந்த எளிதான வழிமுறைகள், மூன்று வழிமுறைகளை மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதனால அவங்கனால இந்த எளிதான வழிமுறை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But these are the only things that created it a worldwide institution of hundreds and thousands of devotees in the world. ஆனா இந்த மூன்று விஷயங்கள் மட்டுமே தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களை உலகம் முழுக்க இன்னைக்கு உற்பத்தி செஞ்சிருக்குங்கிறத நம்மளால நிதர்சனமான விஷயமாகும். And this institution of ISKCON has had significant effect in public policy and even in governments in various places throughout the world. நம்ம என்ன கண்கூடா பாக்குறோம்னா, இந்த ISKCON இயக்கத்துக்கு அனைத்து அரசாங்க ரீதியாக பல இடங்கள்ல இத பிரச்சாரம் செய்து வெற்றி கண்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை நிதர்சனம். When I was young, smoking in America was allowed everywhere. நான் என்னுடைய இளமை பருவத்துல புகைப்பிடிப்பது எல்லா இடத்துலயும், எந்த இடத்துல வேணா புகைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உரிமையாக இருந்தது. You had no choice but to breathe in carcinogenic smoke on an airplane to India. நீங்க அப்பெல்லாம் நாங்க இந்தியாவுக்கு வரணும்னா, ஒரு பிளேன்ல வரணும்னா, ஏரோப்ளேன்ல இந்த புற்றுநோயை கொடுக்கும் புகைகளை நம்ம வேண்டுமோ வேண்டாமோ அதை நம்மளும் சேர்ந்து நம்ம மூச்சுக்குள்ளேயும் போகும், வேற வழியே கிடையாது. And there was virtually no option to be a vegetarian in the United States at that time in the 1970s. அந்த காலத்துல 1970 இது. அப்ப அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் சைவ உணவு அப்படிங்கிறது, சைவம் அப்படிங்கிற பேருக்கே அர்த்தம் அங்க வாய்ப்பே இல்லாமல் இருந்தது.
And there was no question of even mainstream Hollywood movies seriously discussing reincarnation or topics of Hinduism. But now they do. அந்த காலத்துல எல்லாம் வந்து அவங்க நிறைய சினிமாக்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் வந்தது. ஆனா அந்த படங்கள்ல இந்த மாதிரி விழிப்புணர்வை அளிக்கக்கூடிய ஹிந்துயிசம் இத பத்தி விழிப்புணர்வு அளிக்கக்கூடிய படங்கள்லாம் அப்போ நிச்சயமா கிடையாது. You want to change the world? Change the people who create it. So நம்ம உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா இந்த உலகத்தை உற்பத்தி பண்ண அந்த நபர்களை போய் நம்ம மாத்தணும். How do you do that? Through spiritual principles. அதை எப்படி செய்யறது? ஆன்மீக கொள்கைகளை பரப்புவதன் மூலம். And the three main practices are very simple. Anybody can do them. இந்த மூன்று விஷயங்களை எடுத்துக்கொண்டோம்னா மிக எளிதானது. யார் வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம். And we see practically those who follow these principles, those who chant Hare Krishna and hear Srimad Bhagavatam and take only Krishna Prasadam, they're not the ones who are messing up the world. நம்ம நிஜமா பார்க்கலாம். யாரு வந்து இந்த மூன்று கொள்கைகளை கிருஷ்ண பிரசாதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரித்து ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை படிப்பவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் வந்து காப்பதுல தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்து இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரியான செயல்களை செய்யறது இல்லைங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். In America, I saw once there was a sign that said, "When the people lead, the leaders follow." ஒரு இது பார்த்தேன் நான் அமெரிக்கால கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய பில் போர்ட்ல எழுதி இருந்தது, எப்பொழுது மக்கள் தலைமை தாங்குறார்களோ தலைவர்கள் அவர்களை தொடருவார்கள். So Srila Prabhupada's approach was grassroots. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் அடித்தளத்துல செயல்பட்டார். And very simple. மிக எளிதான முறையை தான் கையாண்டார். But nobody can say it's not effective. ஆனா யாராவது சொல்ல முடியுமா அதுல ஒரு பயனும் கிடைக்கல பிரயோஜனமும் இல்லைன்னு? நிச்சயம் கிடையாது. You have to argue if you're going to claim that, then you have to argue with the personal experience of hundreds of thousands of people who have changed their lives. இத வந்து நம்ம தர்க்கம் செஞ்சோம்னா நம்ம முதல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வேற விதத்துல செஞ்சு மாற்றி காட்டணும். And they've changed their lives by changing their hearts. எப்படி இந்த லட்சக்கணக்கான மக்கள் மாறினார்கள்? அவர்களுடைய இதயம் மாற்றம் அடைந்தது. We have very good news. We just heard from America the other day. அமெரிக்கால இருந்து ஒரு நல்ல செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். One South Indian brahmachari who is now preaching in the United States, he personally in one day distributed 3,004 books. ஒரு தென்னிந்திய பிரம்மச்சாரி, தென்னிந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரம்மச்சாரி, அதாவது பிரம்மச்சாரியத்தை எடுத்துக்கொண்ட ஒரு இளம் பக்தர் ஒரே நாள்ல 3004 புத்தகங்களை அவர் விநியோகம் செஞ்சிருக்கார். And he raised $13,000 in one day. அதன் மூலம் அவர் அந்த புத்தகங்களை வித்து 13,000 அமெரிக்க டாலர்களை அவர் வந்து கொண்டு வந்தார். This is inconceivable. யாராலையும் இது வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. And it cannot be done by someone who does not have the right motivation. யாராவது தகுந்த கொள்கைகளை, உயர்ந்த கொள்கைகளை அவங்க மனதில வச்சிருக்காதவங்கனால இது நிச்சயம் செய்யவே முடியாது. But the principle is that when you're doing what you're supposed to do for Krishna, Krishna will facilitate you fully. He says this in Bhagavat Gita. பகவத் கீதையில இதுதான் கிருஷ்ணர் சொல்றார். நீங்க வந்து கிருஷ்ணருக்காக நான் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை நம்ம நேர்மையாக தீவிரமாக வளர்த்து கொண்டோம்னா கிருஷ்ணர் எல்லா விதமான வசதிகளையும் அதை நிறைவேற்றுவதற்காக செய்வார். So if one simple brahmachari, young man also, not a great sage of any sort, just devotee. ஒரு இந்த பக்தர் எப்படிப்பட்டவர்? ஒரு பெரிய முனிவர் கிடையாது, ஒரு சின்ன ஒரு எளிமையான இளமையான பக்தர், அவர்னால செய்ய முடியாது. If one person can turn 3,000 people's future in one day, then what happens if all of us take it so seriously? ஒரே ஒரு பிரம்மச்சாரி 3000 நபர்கள் வாழ்க்கையில அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான கொள்கைகளை மேற்கொண்டால் உலகத்துல எத்தனை பேரோட வாழ்க்கை மாறும்? And he just a small representative sample of what Srila Prabhupada's potency was.
அவர் செஞ்ச அந்த ஒரு நாள்ல செஞ்ச வியப்பான செயல்ங்கிறது பிரபுபாதர் செஞ்ச ஒரு கடல் அளவுல ஒரு துளிதான். If you're not familiar with Srila Prabhupada's life history, you need to study that and see just how he was able to do the amazing things that he did. ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நிச்சயமாக அந்த புஸ்தகத்தை படிச்சு அவர் எப்படி வியப்பளிக்க கூடிய செயல்களை செய்தார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். These are all the ramifications of Chaitanya Mahaprabhu's simple instruction. உண்மையில இதெல்லாமே சைத்தன்ய மகாபிரபுடைய மிக எளிமையான ஒரு கோட்பாடின் வெளிப்பாடுதான். பாரத பூமிதே ஹொய்லோ மனுஷ்ய ஜன்ம ஜாட் ஜன்ம சார்த்தகோய் கரோ பரோபகார். You can translate. பாரத பூமியில சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா, பாரத பூமியில யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீகமயமாக்கி தங்களுக்கு நலனை செய்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து உலகத்துல இருக்க அனைத்து மக்களின் வாழ்க்கையையும் இதே விதத்துல மாற்றம் அடைய செய்ய வேண்டும். I was living in Seattle during the heyday of Microsoft Corporation. நான் சியாட்டல் நகரத்துல வாழ்ந்திருந்தேன். அந்த சமயத்துல மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியுடைய பொன்னான காலமாகும் அந்த கம்பெனிக்கு. This is some 20-30 years ago. 20-30 வருடங்களுக்கு முன்பு இப்படி இருந்தது. And I used to tell them, mostly Tamil Ayers at that time working in the IT sector. அப்ப நான் பிரச்சாரம் பண்ண பக்தர்கள் யாருன்னா, பொதுவா தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயர்கள் அங்க மைக்ரோசாஃப்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் என்கிட்ட வருவாங்க. I used to tell them that you people as Indians, you have the software, you have the system requirements to run this software. நீங்க இந்தியர்களாக பிறந்ததுனால உங்களோட உடம்புல இந்த உலகையே நடத்தக்கூடிய சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இருக்கு. So the Indians are meant to act as cultural and spiritual ambassadors of Krishna consciousness for the whole world. அதனால என்ன அர்த்தம்? இந்தியால பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த கிருஷ்ண கலாச்சாரம், கிருஷ்ண உணர்வை மற்றவர்களிடம் எடுத்து செல்லும் மிக சிறப்பான தூதுவர்கள்னு சொல்லக்கூடாது. I don't know how to translate ambassadors, but literally messengers. மிக மிக அதிகாரப்பூர்வமான தூதுவர்கள். Sridhar Srinivas is one of those people that I preach to. பிரபுவோடைய கருணையினால எனக்கு அவர் பிரச்சாரம் செய்ததுனால இன்னைக்கு நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ முடியறதுன்னு பிரபு சொல்றாரு. And I've already mentioned one of his god brothers, Mahotsaha Prabhu, in the United States, Brahmachari who's distributing books. அந்த 3004 புத்தகத்தை விநியோகம் செஞ்ச பிரம்மச்சாரி என்னுடைய ஆன்மீக சகோதரர். அவரை பற்றியும் சொன்னேன். Both South Indians. இவங்க ரெண்டு பேருமே தென்னிந்தியர்கள் தான். What they're doing, what you can do also. Think about it. அவங்க என்ன பண்ணிருக்காங்கங்கறத பாருங்க. ஆனா நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. So you all can consider me to be your humble servant. Whatever you require, I will be happy to try to help. நீங்க எல்லாரும் இந்த சேவையை செய்யணும். ஆனா இந்த சேவையை நீங்க செய்யறதுக்கு எந்த விதத்திலையும் என்னுடைய தாழ்மையான சேவையை உபயோகிச்சுக்குங்க அப்படிங்கறதுல தான் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். We, the first generation of ISKCON, we will die soon, but you will carry this on. இந்த இஸ்கானுடைய முதல் தலைமுறை நாங்கள். ஆனா எங்களுக்கு வயசாயிடுத்து. கூடிய சீக்கிரம் நாங்க இந்த உலகை விட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் நீங்கள் எல்லாம் இரண்டாம் தலைமுறை, பின்வரும் தலைமுறைகள் இந்த இஸ்கான் இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்து சென்று எல்லாரிடமும் பரப்ப வேண்டும். உங்களால் முடியும். And it will be my great privilege to humbly assist you in any way I can. எந்த விதத்துல வேணாலும் அதுக்கான உதவியை செய்யறதுக்கு என்னுடைய மிக மிக பெரிய பாக்கியம். Jai Srila Prabhupada. Srila Prabhupada. Jai Srila Prabhupada. Okay, we've gone a little bit over time, so maybe we should stop now. But if anybody has any questions or comments, we can discuss. And it's also Dwadasi breaking time nearing. Yeah. So you all have to eat before 10 o'clock, I think. Yes, Prabhu. இங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துவாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேணும். அதனால நிறைய நேரம் இல்லை கேள்விக்கு.
Prabhu, I had only one question or comment, but you can inspire us. And this is a very common thing. When I grew up, I was told by my teachers in the school, you are not going to study properly, go tend to a cow or a bull. Why are you here? But I feel more inspired to take that as a blessing in disguise, and really I want to do that today. And I see that is the best thing I would have happened if we had done that. So yeah, good point. Just say in Tamil. நான் சின்ன வயசுல படிக்கும் பொழுது என்னுடைய பள்ளிக்கூட வாத்தியார் டீச்சர் ஒருவங்க சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு கிடிப்பெல்லாம் வராது, போடா போய் மாட மேய்டா, அதுவாது ஏதாவது பிரயோஜனம் ஆகும்னு. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே இவ்வளவு நாள் கழிச்ச என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த வார்த்தை அவங்க சொன்ன வாய் முகூர்த்தம் நிச்சயமாகவே நடந்திருந்தா நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்களாக ஆயிருப்போம். அந்த மாட்டை பராமரிச்சிருந்து இன்னைக்கு சொல்லா வண்ணம் செல்வத்தை சேர்த்திருப்போம்னு எனக்கு தோன்றது. Actually, better than taking care of cows yourself, because you're after all a Brahmin, you have to inspire others to do their own dharma, and so many of them are there. They will come and do. பிரபு என்ன சொல்றாருன்னா, நீங்க நிறைய பேர் இருக்காங்க பசுக்களை, அவங்களுக்கு பல விதமான அந்த திறன் இருக்கலாம் பசுக்களை பராமரிக்கிறது. ஆனா உங்களுடைய என்ன சொல்ற, நம்மளுடைய திறனை தெரிஞ்சுக்கணும். அந்த திறனை படி பார்த்தா பிரபு சொல்றது என்னன்னா, நான் மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து விளக்குறதுல முக்கியமா கவனம் செலுத்தணும். Okay, anything else? Any questions? Anyone? I had a couple of questions. Yes, Kishori Priya Mataji, please. Hare Krishna Prabhuji. Dandavad Pranam Jai Shri Prabhupada. One of the questions was, I don't have access to ahimsa milk, easy access to ahimsa milk. And so one of the questions that comes to mind is, and Shri Prabhupada has often said that, when a cow is unhappy, the cow knows that when they're going to be slaughtered or when the cows around them are being slaughtered. So we often say, when we preach about vegetarianism, we say, when the fear is in the animal that's being killed, you're going to have that fear when you consume the meat. But is that true of milk as well? And on one hand, milk is supposed to be beneficial, but then there was this issue. மாதாஜி கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு மிருகத்துடைய மாம்சத்தை சாப்பிட்டோம்னா, அந்த மாம்சத்தை சாப்பிடும் பொழுது அந்த மிருகம் தெரியும், அந்த மிருகத்துக்கு குறிப்பா பசுவுக்கு தெரியும் தான் கொல்லப்பட போறது. அதே சமயத்தில் தன்னை சுத்தி இருக்கிற பசுக்கள் கொல்லப்படும் பொழுதும் அது உணரும், அந்த பயம் ஏற்படும் அதுக்கு. அதனால நம்ம என்ன பிரச்சாரம் செய்யறோம்னா, நீங்க மாம்சத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாம்சத்துல அந்த பறவையோ அந்த எதை சாப்பிடுறீங்களோ அதுக்கு என்ன பயம் இருக்கோ அந்த பயம் உங்களுக்கும் வந்துடும், அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சொல்றோம். அப்போ இது பசுக்களுடைய பாலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாலுக்கும், ஏன்னா இன்னைக்கு நிறைய பசுக்கள் நமக்கு அகிம்சை பசு இருந்து இருக்கிற பசு பால் கிடைக்கிறது இல்ல. நம்ம கிடைக்கிற பசு எங்க போய் அடிமாட்டுக்கு போகுதோ தெரியல. அந்த பாலை நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்கணுங்கிறது நமக்கு தெரியறது. ஆனா அந்த மாதிரியான பாலை ஏற்பதன் மூலம் நமக்கு பயம் வருமா? நம்ம அது எப்படி புரிஞ்சுக்க விரும்புறோம்? I had an Ayurvedic physician at one time who told me about drumsticks, this vegetable that grows on the trees. I don't know the Tamil name, but he said 20 years old and canned, still you should eat it. 20 years old? Yeah, and canned also in a tin. Okay. ஒரு ஆயுர்வேத மருத்துவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இந்த முருங்கைக்காயையும் இந்த கேன்ல இருக்கக்கூடிய கேன் பண்ணி இன்னைக்கு விக்கிறாங்களே உணவு, இதை சாப்பிடக்கூடாது. Of course he was being facetious, but the point is that there's so much benefit in eating drumstick. I totally missed the point, I guess. Yeah.
No, Prabhuji, you translate. Okay, so what Prabhuji was saying is that even if the drumstick is 20 years old and I missed it. you can still eat it. அதாவது அந்த ஆயுர்வேத மருத்துவர் என்ன சொன்னாருன்னா, நான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஒரு முருங்கைக்காய் 20 வருஷம் கழிச்சு கூட சாப்பிடலாம், அதுல பயன் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கேன்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாம் டின்னா பண்ணி கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா ஒரு பயனும் கிடையாது. In other words, the benefit outweighs the risk, you might say. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படிப்பட்ட பால் அதுல அபாயம் இருந்தா கூட அப்படிப்பட்ட பாலாவது நம்ம எடுக்கக்கூடிய நன்மை எவ்வளவோ மேல் பாலை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடியதை காட்டிலும். Now, I can't speak with such great authority on this question of milk, the kind of milk that's in the market, but I do know that it's better to drink whole milk than, say, skim milk or processed milks. எனக்கு இந்த பால் எல்லாம் பல வகைகள் இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது இதுல எல்லாம் நான் சொல்லக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இல்ல. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையான இந்த கடைஞ்ச பால் இன்னைக்கு நிறைய விதத்துல பாஸ்டரைஸ் பண்ணி பால் வருது பேக்கெட்ல. அந்த பேக்கெட் பால்ல குடிக்கிறத விட நம்ம நேரடியாக பசுவிடம் இருந்து எடுக்கப்படக்கூடிய பாலை அருந்துவது எவ்வளவோ தேவல. I think it may be easier to get nice milk in America even than India sometimes. சில சமயம் பார்த்தா இந்தியாவுல கூட அமெரிக்கால ஒரு உண்மையான தூய்மையான பால் கிடைக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கு. I mean, you can get nice milk in America. It's not easy, but it is possible. அமெரிக்கா நாட்டுல கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல பால் கிடைக்கிறது சாத்தியம். It's not very much exaggeration to say that in India the only way to get good milk is to keep your own cow. அதே சமயத்துல உங்களுடைய மாடை நீங்களே தான் வச்சு கறந்துக்கணும் அப்படின்னு சொல்றதும் ஒரு கொஞ்சம் அதிகபட்சமாக கூறக்கூடிய வார்த்தை. But Prabhupada called milk the miracle food for babies and old men. ஆனா பிரபுபாதர் என்ன சொன்னார், பால் அப்படிங்கிறது ஒரு வியப்பை ரொம்ப மிக சிறந்த விளைவுகளை வழங்கக்கூடிய உணவு. According to Ayurveda, our bodies have 7 layers of tissue that require nourishment. ஆயுர்வேதத்தின்படி பார்த்தா நம்மளுடைய உடல்ல 7 விதமான தோல்களால நம்ம நமக்கு போஷாக் அளிக்கக்கூடிய சத்து உள்ளது. That's the blood plasma and the blood. நம்ம அது என்னன்னு பார்த்தோம்னா ரத்தம், அப்புறம் ரத்தத்தினுடைய பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய கலந்த நீர், muscle, fat, bone. நம்ம சதை, அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து, அப்புறம் எலும்பு, bone marrow. எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேரோன்னு சொல்லப்படக்கூடிய and reproductive fluids. அது மட்டும் இல்லாம உயிரை வழங்கக்கூடிய உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய விந்துக்கள். All 7 require nourishment, and it generally takes about a month for it to get to the ultimate level. இது எல்லாமே சிறந்த தேவையான அளவுக்கு போஷாக்கை அடையணும்னா ஒரு மாசம் எடுக்கும் உணவு சாப்பிட்டா. But milk immediately nourishes all 7 in one day. ஒரே நாள்ல பால் குடிச்சா இந்த 7 அங்கங்களும் போஷாக்கை பெற்றுவிடும். Obviously, you want to guarantee the purity of the milk as much as you can. நிச்சயம் இந்த பால் சுத்தமான பாலாக இருக்கணும்ங்கறத நம்ம கவனம் செலுத்துவது அவசியம். But just consider the innate potency of this substance. ஆனா இந்த பால்ல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வலுவான சக்தியை பற்றி யோசிச்சு பாருங்க. And another thing is that milk should be taken only at night and only hot. இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ராத்திரி இரவு வேளையில மட்டும்தான் மிக மிக சூடாக இந்த பாலை நம்ம அருந்த வேண்டும். And preferably while standing up, sipping while standing up. நீங்க இத குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நின்னுண்டு தான் தூக்கி குடிக்கலாம். அது இல்ல கவிதான் குடிக்கணும்னா நின்னுண்டாவது குடிக்கணும். Ayurveda is extremely particular about certain things. ஆயுர்வேதத்துல இந்த மாதிரியான வழிமுறைகள் மிகவும் முக்கியமானது. But I would say that any milk you can get, it's better to drink milk than no milk, because there is no society in the world that
has been able to sustain itself without eating some form of animal proteins. அதாவது நமக்கு வந்து பாலே கிடைக்காத பட்சத்துல எந்த பாலாவது கிடைச்சா நீங்க எடுத்துக்கிறது தான் முக்கியம். ஏன்னா இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா உலகம் முழுக்க மிருகத்திலிருந்து வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாம மனிதனால வாழ முடியாது. ஆனா அதுலயே வந்து பால்ல எல்லாமே கிடைக்கிறதுங்கிறச்ச அந்த பாலை ஏற்றுக்கொள்வது சிறந்தது. Milk also allows your skin to absorb vitamin D from the sun. சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஊட்டச்சத்து வைட்டமின் டி இருக்கு. அத நம்ம ஒரு தோல் உரியணும்னா பால் அவசியம். And we have no other source of animal protein in our diet. நம்மளுடைய சைவ இந்த கிருஷ்ண பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளும் உணவுல இந்த புரோட்டீன் அப்படிங்கிறதுக்கு பாலை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. Srila Prabhupada knew that the milk is all contaminated. Everything is contaminated in this age. பிரபுபாதருக்கு தெரியும் பால் என்பது கலங்கம் அடைகிறது, எல்லாமே இந்த உலகத்துல கலியுகத்துல கலங்கம் அடைந்ததுதான். But he took it anyway. பட் அவரே வந்து பாலை ஏற்றுக்கொண்டுதான் எடுத்துக்கொண்டார். He offered it to Krishna anyway. அவர் என்ன பண்ணார், இவ்வளவு சுத்தமா இல்லாட்டா கூட அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி அவர் ஏற்றுக்கொண்டார். Every endeavor is covered by some sort of flaw. எல்லா முயற்சிகளிலும் ஏதாவது பிரச்சனைகள் குறைபாடுகள் இருக்கதான் இருக்கும். And there's nothing to stop us also from raising awareness and doing something proactive in order to rectify the situation. ஆனா இது அதே சமயத்துல இந்த சூழ்நிலையை மாற்றம் செய்வதற்காக விழிப்புணர்ச்சியை நம்ம வந்து மற்றவர்களிடம் பிரச்சாரம் செய்யறதுல யாருமே தடுக்க போறது இல்ல. And that way it won't be so hard to find proper milk anymore. இந்த மாதிரி நம்ம பிரச்சாரம் செய்தோம்னா நமக்கு நல்ல பால் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். But the best thing is to come back to India and buy your own cow. ஆனா சிறந்த விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கு நம்ம வந்து இந்தியாவுல வாழ்ந்து நம்மளுடைய பசுவை நம்மளே பராமரிக்கலாமே வாங்கி. Okay, that's what I can say for now. That it's a big topic. But இது ஒரு பெரிய தலைப்பு, இத பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். Anything else? Can I ask one more question? Okay. So basically, we're hearing about the my internet may go off anytime, so I'm just cautioning because I got a notification. I have some limit. Sorry to interrupt. Okay. Please continue. Okay, so we've been hearing about how cows and bulls are being ill, how they're suffering, and it's going on, and it's going on to a greater extent even now. So when Srila Prabhupada said, that when a person kills a cow, he has to come back as that cow, and then the cow will come and kill him. It's hard to kind of come to terms with it and say that this is why it's happening today. How do we understand that despite, cow being the mother and the bull being the father, they come back? It's hard to think about it as a law of karma, that they've come back in this form and are being tortured. So how do we understand that? I didn't get the question exactly. So being a cow and bull, in my opinion, at least my understanding, I feel that it's a what do you call that? Like a pavitra birth, right? Like a holy. It's not a easy it's a good form of life because they're the mother and father. But in today's world, we're seeing that they're being tortured. And Srila Prabhupada has said that, when you kill a cow, you have to come back as that cow and you'll be slaughtered. But it's hard to come to terms with that, especially considering the role of the cow and bull. So what's the question? The question is, how do we understand this thing? Is it a law of karma or is it something else that's being played out here? Yeah, why don't you translate your question and then you can answer it with a simple yes. I don't know if Mataji herself can. She speaks Tamil, so. Actually, it will be difficult, but I'll try. Simplify to me. So basically, I'm asked. My question is, when we say that the law of karma prevails, and the cow that is being tortured today was actually a man who tortured the cow. It's hard to apply that rule of karma to cows and bulls because we consider them as mother and father of the whole civilization. So,
my question is, how can we come to terms with this? How do we understand this? I still didn't get Prabhu the reason. Yeah, it's a big question. That's the problem. No, yeah. You know, I mean, in English, Tamal Krishna Goswami used to call them beefaloes. What does it mean? Consider them a completely different species. I mean, in fact, they are different species. A1 and A2 are different things. And, you know, that's why so many people are concerned about Deshi guy rather than, you know, mixing the breeds. That's one. மாதாஜி கேட்ட கேள்வி என்னன்னா, பசுக்கள் காளை தாய் தந்தைன்னு சொல்ற சமயத்துல ஒரு பசுவை கொல்னா இன்னொருத்தர் வந்து அந்த கொல்லக்கூடிய நபர் மீண்டும் பசுவாகி அந்த பசுவாக அவர் வந்து துன்புறுத்தப்படுவார். இது கர்மாவின் செயல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பசுக்கள்ல இப்படி கூட தவிக்கிறதுக்குன்னே ஒரு பசு வருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா பிரபு என்ன பதில் சொல்றாருன்னா, தமிழகிருஷ்ண மகாராஜ் சொன்னார், பசுக்கள்ல கூட ஒரு சில வகைகள் இருக்கு. ஒரு சில பசுக்கள் A1 A2 இன்னைக்கு நம்ம சொல்றோம், தேசி பசுன்னு சொல்றோம், நாட்டு பசுன்னு சொல்றோம், மற்றது ஜெர்சி பசுன்னு சொல்றோம். சோ சில பசுக்கள் சாகரத்துக்காகவே பிறந்திருக்கு, அப்படி கூட இன்றைய எதிரும் கலியுகத்துல இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு மாதிரி. I don't know if I translated it right. No matter what the situation, karmana deva netrina jantur dehu bhavatiye. Bhagavatam says that the Supreme Lord is the one coordinating where you take birth. Not every cow is being slaughtered, but those who are being slaughtered are being slaughtered because they deserve it. கர்மனா தெய்வ நேத்திரேனன்னு பாகவதம் சொல்றது படி பார்த்தா, பகவான் தான் எல்லாத்துக்குமே வந்து சாட்சியாக இருக்கிறார். அதனால எல்லா பசுவும் இன்னைக்கு வந்து தொல்லை செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பசுக்கள் சோ அவரவர் கர்மா தகுந்த மாதிரி அந்த பசு வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள். And even that does not absolve the persons who are killing them. அதனால வந்து அவங்க பசுவா மாறிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து இருந்து அவங்களுக்கு விமோசனம் கிடையாது. Because it's not their dharma to do that. அது பசுவை கொல்றது அவர்களுடைய தர்மம் கிடையாது. In this way, as in so many other ways, it is impossible to understand Krishna consciousness unless you have some idea and practice of dharma. It's just not possible. கிருஷ்ண உணர்வை வந்து தர்மத்தை கடைபிடிக்காத பட்சத்துல புரிஞ்சுக்கவே முடியாது. Dharma and reincarnation are very closely linked. மறுபிறவியும் தர்மமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பேணப்பட்டவை. Dharma means karma. தர்மம்னா கர்மம் தான் அர்த்தம். Adharma means vikarma. அதர்மம்னா செய்யக்கூடாத செயல்களான விகர்மம்னு அர்த்தம். This has to be understood. இதை நம்ம நிச்சயம் புரிஞ்சுக்கிறது அவசியம். Okay, I think it's getting late now. We should all break our fast and observe Chir Dari Mahotsav if we're doing so in our wherever we are. Thank you very much. All glories to Srila Prabhupada.